வல்லமை உள்ளதாயும் ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை இல்லாவிட்டால் எங்களுக்கு ஜீவனே இல்லை. ஆமென். வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார். எங்கள் வார்த்தை மூலமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளோட பேச போகிறார். ஒரு மனிதன் அல்ல. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை மூலமாய் ஆண்டவருடைய பிள்ளை மூலமாக பேச போகிறார். நாங்கள் வார்த்தையை எல்லாம் ஒப்புக்கொண்டு நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் எழுந்து நின்று வார்த்தையை ஒப்புக்கொண்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி வலதுகை நெஞ்சில வச்சு சொல்லுங்க, ஏசப்பா என்னோட பேசுமப்பா. ஆண்டவரே, பேசுகிற வார்த்தை ஒரு தனி மனிதனுடைய வார்த்தை அல்ல, இல்லாவிட்டால் யாருடைய வார்த்தையும் அல்ல. நாங்கள் வாழ வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய வழியை நீங்க எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய வார்த்தை மூலமா என்னோடு பேசும். கேளுங்க எல்லாரும், ஏசப்பா என்னோடு பேசும், அவளோட பேசும், அவரோட பேசும், அவங்களோட பேசும் என்று சொல்லி நான் ஆண்டவரை சொல்லவில்லை. அப்பா என்னோடு பேசும். நான் என்னை சரி செய்ய வேண்டும் ஆண்டவரே, மற்றவர்களை அல்ல. என்னை ஆண்டவர் மற்றவர்களை குற்றம் தீர்க்கிறவர்களாக இல்லை ஆண்டவரே. என்னை ஆண்டவரை கர்த்தாவே அப்பா நான் திருத்த வேண்டும் அப்பா. என்னை நான் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. நான் வாழ வேண்டிய வழியை என்னை காட்டும் அப்பா. உடைய ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவரை சபைக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவரை தோமா பிரதருக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உடைய பிள்ளையை கர்த்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரை கர்த்தாவே வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக கர்த்தாவே. சபைக்கு கொடுத்துக்கிற உடைய ஊழியக்காரனுக்காய் ஆண்டவரை மீண்டும் மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. பிள்ளைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாக்காதே போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பலப்படுத்தும், திட்டப்படுத்தும் கர்த்தாவே ஆண்டவரே. அப்பா உடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே உடைய ஊழியக்காரனுடைய சமூகத்தில் தியானித்து வந்த வார்த்தைகள் கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. வார்த்தைக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசும்படியாக உடைய ஊழியக்காரனை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை நாங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவர் நாங்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தர் உடைய வார்த்தைக்கு நாங்கள் வாழ திருப்பி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை எல்லாரும் உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருந்தீங்க? இது கர்த்தருடைய நாள். இதை கலிகூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் சில வார்த்தைகளை நமக்கு கற்றுத்தரப் போகிறார். ஏற்கனவே கற்றுக்கொண்டிருக்கிறோம். மறுபடியும் ஆண்டவர் அதே வசனங்கள் கூடாக மறுபடியும் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு தேவையான வார்த்தைகளை அங்கே கற்றுத்தரப் போகிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தலையங்கம் போட்டுக்கொள்கிறவர்கள் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேனா அல்லது சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறேனா? ஹல்லேலூயா. எல்லாரும் நாம சொல்லுவோம். எப்படி நாம எந்த சந்ததியை சொல்லுவோம்? ஆபிரகாமின் சந்ததி. எடுத்தாலும் தங்கள் சொல்லுவோம் ஆபிரகாமின் சந்ததி. நாங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம் எல்லாரும் நாங்கள் சொல்லுகிறோமே. உண்மையிலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாம் வாழ்ந்த வாழ்க்கை நாம இந்த பூமியில வாழுறோமா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனையோ காரியங்களை தன்னோட விட்டு கொடுத்து ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து அவர் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருப்பார். அதே போல ஆண்டவரும் இந்த நாட்களிலே எங்களை ரட்சிப்புக்குள்ளே எங்களை வழிநடத்தி அவர் நம்மை கேட்கிறாரு, என்னென்னலாம் விட்டு கொடுக்கணும் இருக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவருக்காக நாங்கள் விட்டு கொடுக்கும் போது அவருடைய அதாவது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொண்ட மனிதர்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. அதற்கு நாங்கள் சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். நாங்கள் ஆபிரகாமுடைய காரியத்தை பார்த்து நம்முடைய காரியத்தை பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். முதலாவது வசனத்திலிருந்து யாரோ ஒரு ஆள் வாசிங்க. போதும். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? சும்மா எல்லாம் சொல்லலைங்க. எத்தனையோ காரியங்களுக்கு பிறகு ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறாரு, நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு
தீர்மானிக்க போகிறார். இப்ப ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கவில்லை, கர்த்தர் தான் தீர்மானிக்கிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கை. அதே போல இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய ரட்சிப்பை எங்களுக்கு தந்து எங்களுடைய வாழ்க்கையை அவர் தான் திட்டம் பண்ணார். ஹல்லேலூயா. நாம திட்டம் பண்ணினா நாம தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அவரோடு நடக்கவில்லை, அவரோடு உறவில்லை என்றுதான் அர்த்தம். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, நான் சொல்லுகிற வழி, நான் சொல்லுகிற இடம். ஹல்லேலூயா. அதே போல என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுறாரு, நான் உனக்கு திட்டம் பண்ணி வச்சிருக்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்லுறாரு ஒரு காரியத்துல, வெளிப்படுத்தல, நாம் வருமளவும் உனக்குரியதை பற்றி கொண்டிரு. அப்ப ஆண்டவர் எங்களுக்குரியதை எங்களுக்கு தந்திருக்கிறாரு, வெளிப்படுத்தி இருக்கிறாரு, காண்பித்திருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தைகளை, அந்த காரியங்களை நானும் நீங்களும் பற்றி கொண்டிருந்தால் தான் நம்முடைய வருகையிலே போக முடியுமா? அதைத்தான் நாங்க ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அதுக்கு பிறகுதான் நாங்க காரியத்தை சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன். அது மட்டும் கதை சொல்லல, அவர் சொன்னது முதல் வசனத்திலே சொல்லிட்டாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அங்க போனாதான் இரண்டாவது வசனத்தில் இருக்க ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல ஆண்டவர் இந்த நாட்களிலேயும் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற காரியங்களையும் தினம் தினம், நாளுக்கு நாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் சரி, சனிக்கிழமை உபவாசம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் எத்தனையோ டிவி சேனல்களில் பார்க்கிற நியூஸ்கள் தேவனுடைய செய்தியா இருக்கலாம், ஆண்டவர் என்னோடு பேசோடு உங்களோடு பேசும்போது அந்த வார்த்தைகளுக்கு எம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் சில பேர் நினைக்கிறது இந்த நாட்டையே ஆளணும் நினைக்கிறது, அது கர்த்தருக்கு சித்தமானால் நடக்கும். ஹல்லேலூயா. நடக்க வேண்டியில்லை, சில ஆட்களுக்கு நடக்குது, சில ஆட்கள் ஆள்றாங்க, ஜனாதிபதி இருக்கிறாங்க, மினிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா எனக்கும் உங்களுக்கும் என்ன திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அங்கே 3வது வசனம் சொல்லுது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். அப்ப யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுமா? ஆபிரகாமுக்குள்ள. அப்ப எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருந்து புறப்படுகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிய வேண்டியது நிச்சயம். அப்படி கீழ்ப்படியாமல் நாங்கள் முரட்டாட்டம் பண்ணுவோம் என்றால் எங்களுக்கு பின்வருகிற சந்ததியும் முரட்டாட்டம் பண்ணும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்வதற்கு ஆபிரகாம் என்ன செய்தாரு? கீழ்ப்படிந்தாரு. ஆபிரகாம் தன்னை முழுவதுமாக எந்த கதையுமே கேட்கலைங்க. இப்ப ஒரு விஷயத்தை சொன்னா, ஏன் அப்படி, இதை உண்மையில செய்யக்கூடாதா, இதை பைபிள்ல காட்டு, எந்த அதிகாரத்தில் கிடக்கு, எந்த வசனத்தில் கிடக்கு, எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னது, எல்லாத்தையும் கேட்பாங்க. ஆனா ஆபிரகாம் எதையுமே கேட்கலைங்க, அடுத்த கதையை கேட்கல, சொன்னதான் மாத்திரம் நிறைய கட்டிட்டாரு, தன்னோட சேர்ந்த கூட்டத்தை சேர்த்துன்னு போயிட்டாரு. இப்ப நமக்கு சொன்னா நாம 1000 காண்டி கேட்கிறோம் ஆண்டவரை பார்த்து. ஊழியக்காரன் சொல்லிட்டா ஊழியக்காரனை பார்த்து கேட்கிறோம். ஏன் நாம கேட்கிறோம்? நம்ம விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை. அந்த சொல்லுகிற வசனம் உங்களுக்கு கடினமா இருக்குது. இப்ப எங்களுக்கு காலம் எழுமினா மார்னிங் சாப்பாடு வந்து எங்களுக்கு புட்டுத்தான் விருப்பம் வேண்டாம், இட்டலியை கொண்டு வந்தா எங்களுக்கு சரிப்பு தான் இருக்கும். ஹல்லேலூயா. மத்தியானம் எங்களுக்கு ஸ்ரீலங்கா இந்தியாக்காரருக்கு சோறு சாப்பிட்டு ஆகணும், மத்தியானம் கொஞ்சம் வேண்டாம். இதை மத்தியானத்துல கொண்டு வந்து நூடில கொண்டு வந்து சாப்பிடுறது கஷ்டமா தான் இருக்கு. நூடில் சாப்பிட இருந்தாலும் ஆண்டவரே இதைத்தான் எனக்கு அனுமதிச்சிருக்கீங்க நான் சொல்லிட்டு சாப்பிட வேண்டிய. சில பேருக்கு அதுவும் வேண்டாம். சில பேர் உங்களுக்கு வைராக்கியத்தில் இருப்பாங்க, என்ன நான் சோறு தான் சாப்பிடுறேன், சாப்பாடு வேணா பட்டினியா இருந்திருக்கு. ஆனா ஆபிரகாம் எதையுமே கேட்க, எந்த கேள்வியும் ஆண்டவருக்கு முன்னால வைக்கல, 100% தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவர் ஒவ்வொரு காரியங்களை ஆண்டவர் சொல்ல 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 ஒவ்வொன்றையும் செய்தார்கள். அதை செய்ததுல பெரிய காரியம் ஆண்டவருக்கு ஆபிரகாம் செய்த காரியம் பெரிய பெரிய காரியம் ஒன்று செய்திருக்கிறாங்க. நாம எல்லாம் செய்ய மாட்டோம், நாமெல்லாம் விட்டுட்டு ஓடிடும், ஆண்டவரை விட்டுட்டு ஓடிடுவோம். ஆண்டு சொல்றார், ஏக சுதனண்டும் பார்க்காம அவர் எனக்கு தன்னுடைய குமாரனையே கொடுக்க துணிந்தவர். ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு போறதுக்கு எவ்வளவு
வசனங்கள். உற்சாகமாய் அவர் வழிகிட்டு போறாரு. ஏன்? இது மனுஷன் சொன்ன வார்த்தை இல்ல, இது தேவன் சொன்ன வார்த்தை என்று முழுமையாக கீழ்ப்படிந்து போகிறார். ஹல்லேலூயா. இதே போல இந்த நாட்களிலும் நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம். அந்த அறிந்த நாங்கள் எப்படி செயற்படுகிறோம் என்றதுதான் முக்கியம். நாங்கள் திருப்பிக் கொள்வோம் எபிரேயர்களின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். 308வது பக்கம், புதிய ஏற்பாடு. விசுவாசத்தினாலே அழைக்கப்பட்ட போது அறியாமல் புறப்பட்டு போனான். பாருங்க, ஆண்டவர் இந்த தேசத்துக்கு போன்னுதான் சொன்னாரு. அந்த தேசம் எப்படி இருக்கும்? விஸ்திரமான தேசமா, அழகான தேசமா, கனியினுங்கிற தேசமா, வளமையான தேசமா? ஒன்றுமே கேட்கலைங்க. எப்படி இருக்குமே தெரியாதா? ஒன்றே ஒன்று நம்பினாரு, தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான. அப்ப ஆபிரகாம் அந்த விசுவாசத்தினாலே அங்கே தேசத்தை கண்டடைந்தார், சுகந்தரித்துக் கொண்டார், தனக்கு வைத்திருந்த ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டார். இப்ப நாம சொல்றோம் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நானும் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுறோம். ஆனா பெற்றுக்கொண்டோமாண்டு நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும். ஹல்லேலூயா. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். நேரடியாக நம்முடைய காரியங்களுக்குள்ளே போக போறோம். நம்மள டைம் கூட எடுக்க போது அத்தனை பேர் நிற்கிறது முறைகளோ தூங்குங்க. நாங்கள் நேரடியாக போவோம் செய்தி. திரும்பிக் கொள்ளுங்க. சங்கீத புஸ்தகம் 20வது அதிகாரத்துக்குள்ளே நாங்கள் வருவோம். அப்ப ஆபிரகாமுக்குள்ளே அநேக குணாதிசயங்கள் அங்கே கர்த்தர் கண்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்குதான்தான் அங்கே முக்கியமான அந்த செய்தியின் சாராம்சம். 20வது அதிகாரம் சங்கீத புஸ்தகம் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். ஆமா, சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுவோம் போதும். இங்கே ஆண்டவர் வசனம் சொல்றாரு, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். அப்ப ஒரு கூட்டம் சொல்லுது, கீழே சொல்லுது, ஒரு கூட்டம் சொல்லுது எப்படி? நாங்களோ இதை கொண்டே அப்படியே யோசுவாவோட உடனே என்ன சம்பவம் நினைக்கலாம். என்ன நானும் என் வீட்டாருமோ என்றால் கடந்த கிழமை பிரதர் எடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வசனம் கணக்கா யோசுவாவுக்கு பொருந்தது. நானும் என் வீட்டாருமோ என்றால் அப்ப அவருக்கு தான் பொருந்ததா? இல்ல. இந்த வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு எனக்கும் பொருந்தும். ஹல்லேலூயா. அப்ப நானும் நீங்களும் சொல்லப்பட வேண்டும். நான் மாத்திரமல்ல. அங்க யோசுவா அந்த வசனத்துல தெளிவா சொல்றாரு, நானோ என்றால் என்று அப்படி வரல. நானும் என் வீட்டாருமோ என்றால். இப்ப நான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். நான் மட்டும் மனமளந்து வலிக்கிட்டு என்னுடைய காரியங்களை பார்த்துக்கிட்டு என்னுடைய மனைவி வலிக்கிறாவோ, எனக்கு பிள்ளை இருந்தா பிள்ளை வலிக்கிறதோ அது இல்லை. நான் ஆலயத்துக்கு டாமன்டா சரியா இல்ல பிள்ளை. நானும் என் குடும்பம் நிற்க வேண்டும் அந்த டைமுக்கு. ஹல்லேலூயா. அதுதான் தேவன் மகிமைப்படுவார். நான் பிந்தியோ அல்லது மனைவி முந்தியோ இல்ல. ஏன்னு சொன்னால், நான் தனியே இருக்கும் போது, வாலிபனா இருக்கும் போது நான் மட்டும் முன்னுக்கு வரலாம். நான் குடும்பப்பட்டால் குடும்பமாக வர வேண்டும். ஹல்லேலூயா. அதான் தேவனுக்கு கொடுக்கிற கனம். அதான் சொல்ற, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். அப்ப நாம கர்த்தரை மேன்மை பாராட்ட நமக்கு விருப்பம் இல்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த விருப்பம் இல்லை. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்கிறோம். ஆண்டவருக்கு எது பிரியம் இல்லையோ அந்த இடத்துல நாம நிற்போம். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அநேக வருஷங்களாக ஆலயத்துக்கு போறார்கள். ஆனால் தேவனுக்கு எது பிரியம் இல்லையோ அந்த இடத்துல நிற்கிறத நம்ம காணலாம். இதுல இருந்து என்ன தெரியுது? விசுவாசம் இல்லை தேவன் மேல, தேவன் மேல நம்பிக்கை இல்லை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சும்மா ஏனோதானோடு சபைக்கு போறோம், வாரம் திருவிருந்து. அதான் ஊழியர் சொன்னார், உனக்கு பசிச்சா நீ வீட்டுல இரு, எல்லாம் கடையில போய் சாப்பிடு, திருவிருந்து பந்தியில வந்து கலந்து விடாது. ஹல்லேலூயா. இது பரிசுத்தமானது நாங்க இந்த வேதம் சொல்றது.
உனக்கு பசிச்சா வீட்டை சாப்பிடு, போய் கடையில சாப்பிடு, இங்க வராத. தேவனுடைய பரிசுத்த பந்தியில அசுத்தம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நாம தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் மேன்மை பாராட்டுகிறோம். நம்மை பரலோகம் கொண்டு போக முடியாத காரியங்களுக்கு. ஆனா தேவன் சொல்றாரு, என்னை குறித்து மேன்மை பாராட்ட யாருமே இல்லை, என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது யாருமே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆராதனையில துதிச்சு மகிமைப்படுத்தினீங்களோ ஆண்டவரை உங்களுக்கு தான் தெரியும். அவனவன் ஆத்மாவுக்கு அவனவன் தான் பொறுப்பு. நீங்கள் தான் கொடுக்கப்படுகிற 40 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த ஆராதனையில நான் கர்த்தரோடு இணைய வேண்டும், நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய சிந்தையை, என்னுடைய நினைவுகளை, என்னுடைய பேச்சுக்களை கொண்டு போக கூடாது. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆராதனை வேளையிலே நான் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் ஆலயத்துக்கு வாழ்றதே அதான், அவரோடு இணைந்திருக்கணும். அவரோடு இணையாத ஆராதனை வேஸ்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தெளிவ வசனம் சொல்லுகிறது, நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஒரு கூட்டம் இருக்குது, ஆமா நான் கர்த்தரை மட்டும்தான் மேன்மை பாராட்டுவேன், ஆண்டவருக்கு பிரியமான இடத்துக்கு மாத்திரம் தான் போவேன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவே மாட்டேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு இடத்தை கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகலாமான்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி போ. உடனே தாவீது வலிக்கிட்டு போகுது. அவருக்கு தெரிஞ்ச இடம் தான், அதான் கேட்கிறார், ஆண்டவர் நான் இந்த இடத்துக்கு போகலான்னு கேட்கிறாரு. உடனே தாவீது வலிக்கிட்டு போகுது. ஆண்டவர் சொன்னோன்னு அடுத்த கேள்வி கேட்கிறாரு, ஆண்டவரே நான் இங்க தங்கட்டும். ஆண்டவர் தங்குற இடத்தை சொல்லி அனுப்புறாரு. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆண்டவரை கோபம் ஊற்றுறது போலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம் ஒழிய, நம்முடைய வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போகக்கூடிய அப்படிப்பட்ட கேள்விகளை நாங்கள் ஆண்டவரிடம் கேட்கிறதுக்கு விருப்பமே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம எதை மேன்மை பாராட்டுகிறோம், எதுக்கு முதலிடம் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். சிலருக்குள்ள பார்த்தீங்கன்னா பெருமை இருக்கு, அகங்காரம் இருக்கு. கர்த்தருக்கு கொடுக்குற முதலிடமே இல்லை. பெருமையா அப்படி இருக்கும், அண்ணா விட்டா ஆளில் மாதிரி இருப்பாங்க. ஊர்க்குருவி எவ்வளவுதான் உயர பறந்தாலும் இடதுறதுக்கு கீழே தான். ஹல்லேலூயா. நீ எங்கதான் ஓடி போனாலும் கர்த்தரிடத்துல வராம உனக்கு மோட்சம் இல்லை, பரலோக ராஜ்யம் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அன்றாட இந்த பூமியில நாம ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். சிலரை பார்த்தா படிப்பை வச்சு, அவங்களோட பதவியை வச்சு, இதெல்லாம் வேஸ்ட். இருக்கணும், உண்மை தேவை. நமக்கு படிக்கணும், படிச்சதான் நம்ம வேலை செய்யலாம், உழைக்கலாம், நம்முடைய காரியங்களை பார்க்கலாம். படிப்பு முக்கியம், வேலை முக்கியம், எல்லாம் முக்கியம். ஆனா முதலாவது கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவரால் தான் இது வந்தது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் நிக்கிறேன் என்று சொன்னா அவருடைய கிருபை. அவர் தான் என்ன வழிநடத்துறார், அவர் தான் என்ன பலப்படுத்துகிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பலம் தராம என்னால ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் பலப்படுத்தினபடியா தான் ஆபிரகாம் நடந்து அவ்வளவு தூரத்துக்கு போனார். ஹல்லேலூயா. அவருடைய மகனை பலி செலுத்துறதுக்கு எத்தனை நாள் பிரயாணமானது? 3 நாள் பிரயாணம். நட இங்கே தேவையான ஃப்ளைட்ல போயிடலாது, கார்ல போயிடலாது, மோட்டர் பைக்ல போயிடலாது, சைக்கிள் கூட இல்லைங்க. ஹல்லேலூயா. கழுதையில சீனம் வச்சு கொண்டு போனார். அப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போறாருன்னு சொன்னா இவ்வளவு ஆண்டவர் மேல ஒரு அன்பு, ஒரு விசுவாசம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. இது இந்த காலத்துல எத்தனை பேர் இருக்கிறது நாம சொல்ல முடியாது. அதான் சொல்லப்படுறது, அவருடைய வருகையில காணப்படுகிறவர்கள் அநேகர் இல்லை, சிலர் மாத்திரமே. அந்த சிலராகிய கூட்டத்துக்குள்ள நானும் நீங்களும் இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு காரியத்தை நாங்க பார்த்துருவோம். நாம யாரை பெருமைப்படுத்துறோம், யாரை உயர்த்துறோம்ன்றது நாமே ஆராய்ச்சி பார்த்துருவோம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பார்த்துருவோம். 2 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம்
தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம். இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு செய்தி. ஆனா சுருக்கமா இந்த நாளிலே ஆண்டவர் பேச போறாரு. 20வது வசனம் ஒரு ஆள் வாசிங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவினத்துக்குமானவைகள் ஆகையால் இவைகளை ஒருவன் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். அப்ப ஆண்டவர் நானும் நீங்களும் நமக்கு கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறோமா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் வெளியில போட்டுக்கிட்டே தெரிஞ்சிடும். ஆராய்ச்சி முடிஞ்சு நீங்களே ஆராய்ச்சி பார்த்துருங்க. யாருக்கு யார் சொல்ல வேண்டாம், உங்களை நீங்களே ஆராய்ச்சி பார்த்துருங்க. கீழே ஆண்டு சொல்றாரு, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதும் கனத்துக்கு உரிய பாத்திரமாய் இருப்பான். அப்ப நானும் நீங்களும் கனத்துக்குரிய பாத்திரமா இல்லையான்னு நாங்க ஆராயணும்னு சொன்னா மேல் வசனத்திலே எங்களுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு பெரிய வீட்டில பொன் வெள்ளி மண் மரம் 4 விதமான ஒரு காரிய பாத்திரம் இருக்குதான். உலக கதை சொல்றேன்னா இல்லது 4 விதமான பாத்திரம் இருக்குது. அந்த பெரிய வீடு எது? கொஞ்சம் யோசிங்க நீங்களும். நானா கத்திட்டு இருக்கிறது ஒரு பெரிய வீடு எது? சரி நானே சொல்லிடுறேன். இந்த கண்மலை சுவிசேஷ திருச்சபை அந்த பெரிய வீடு. ஹல்லேலூயா. அப்ப இந்த 4 விதமான பாத்திரம் இப்ப கொஞ்சம் விளங்கல விசுவாசிகள். ஹல்லேலூயா. அப்ப இந்த பெரிய வீட்டுக்குள்ள, அதாவது கண்மலை சுவிசேஷ திருச்சபைக்குள்ள 4 விதமான பாத்திரங்கள் இருக்குது. பொன்னிறமான பாத்திரம், வெள்ளியிலான பாத்திரம், மரமான பாத்திரம், மண்ணான பாத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரங்கள் எல்லாம் களையப்படணும். புரியுதா? இந்த பாத்திரங்கள் எல்லாம் களையப்படணும். அதான் கீழே சொல்லப்படுறது 21வது வசனத்தில், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, இந்த பாத்திரங்கள் எல்லாவற்றையும் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமானால் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். எத்தனை சம்பவம். அப்ப இந்த 4 விதமான பாத்திரம் சொன்ன பாத்தீங்களா? ஒரு ஆள் வெள்ளிய போல இருக்கும், ஒரு ஆள் பொன்ன போல இருக்கும், ஒரு ஆள் மண்ண போல இருக்கும், ஒரு ஆள் மரணம் போல இருக்கும். இவைக்குள்ள போட்டி. கண்மலை சுவிசேஷத்துக்குள்ள போட்டி. பிரிவினையை கொண்டு வரலன்னா ஆண்டவர் வெளிப்படுத்தினா காரியங்களை சொல்றோம், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அப்ப நமக்குள்ள ஆவியானவர் சொல்லுகிறார் என்ன, இப்படியான உயர்வு தாழ்வான காரியம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் கொண்டான் என்ன விட்டு ஆள் இல்லைன்னு ஆடப்படாது. 2வது வெள்ளியை போலவும் ஆடப்படாது. மண்ணு மரமும் கீழே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த மண்ணை மரத்தில் நாங்கள் மிதிக்கக்கூடாது. இந்த தேசத்தில் நாங்கள் ஸ்ரீலங்கா தேசத்தில் இருந்திருக்கிறோம். ஆனா இந்த தேசத்தில் வரும்போது ஏற்றத்தாழ்வு, ஊர்ல நாங்கள் வசதியா இருந்திருக்கலாம், படிப்பு மேதையா இருந்திருக்கலாம், டீச்சரா இருந்திருக்கலாம், இன்ஜினியரா இருந்திருக்கலாம். இந்த நாட்டில் எல்லாம் தலகரணமா மாறிடும். ஏன்? பாச பிரச்சனை. ஹல்லேலூயா. அப்ப இங்க வந்தோடனே விசா பிரச்சனை, இங்க வந்தோடனே நம்முடைய காரியங்கள் அத்தனை டோட்டலா மாறிடுது. அந்த இடத்துல நமக்கு ஏற்றத்தாழ்வு வருது. விசா கிடைச்சவர் ஒரு மாதிரி, கார் எடுத்தவர் ஒரு மாதிரி, வீடு வாங்கினவர் ஒரு மாதிரி. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இவைகளை எல்லாம் விட்டு நம்ம சுட்டி எடுத்துக் கொள்ளணும். நமக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வான அந்த பாகுபாகம் எங்களுக்குள்ள வரவே கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தவர், எவ்வளவோ செல்வம் சீமானா செழித்திருந்தவர், அவருக்குள்ள இந்த பெருமை வந்திருந்தா புதிய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருக்கார் அவருடைய பேர். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி நாம சொல்லி இருக்க முடியாது.
செய்தியை கவனிங்க தயவு செய்து. செய்தி முடிஞ்ச பிறகு நாம் எதுவும் செய்து கொள்ளலாம். அப்ப ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் ஆபிரகாம் செய்தபடினாலே ஆபிரகாம கர்த்தர் உயர்த்தினாரு. கடற்கர மணல் தலையா உயர்த்தினாரு. அங்க பெரிய வெள்ளியை கொண்டே காட்டி இது என்ன குடும்பம் என்னன்னு சொன்னாரு. அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வாதத்தை உயர்த்தியும் ஆபிரகாமுக்கு எந்த பெருமையும் பெறல. ஆனா நமக்கு வந்து ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுற இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்குது பெருமை. இந்த ஆவிக்குரிய சபைக்குள்ள இருக்குது பெருமை. ஏற்றத்தாழ்வு இருக்குது, முணுமுணுப்பு இருக்குது, கசப்பு இருக்குது, எதுவுமே போகல. எல்லாருக்குள்ளே இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலருக்குள்ள இருக்குது. அதை நாம விட்டு, அதான் வசனம் சொல்லுறது 21 வசனது, இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு நமக்குள்ள வரக்கூடாது. எல்லாரும் தேவனுடைய பார்வையில் சமம். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அவராலே பிறந்த பிள்ளைகள். அவரை மாத்திரம் நான் ஏசப்பா வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுறேன். அப்ப நீங்க எப்படி கூப்பிடுறீங்க? நீங்க அப்படித்தானே கூப்பிடுறீங்க. நான் ஆண்டவர் என்று கூப்பிடுறேன், நீங்க ஆண்டவர் என்று கூப்பிடுறீங்க. எபினேசர் நீங்க எபினேசர். எல்லாரும் பொது. நான் என்ன வார்த்தையை சொல்லி துதிக்கணும் அதே வார்த்தைகளை சொல்லி நீங்க துதிக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு எந்த வசனத்தை தந்திருக்கிறாரோ அதே பட்டயத்தை தான் உங்களுக்கும் தந்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் எல்லாரையும் ஒரே போல சரிசமனா பார்க்கிறாரு. ஆனா நமக்குள்ளதான் ஏற்றத்தாழ்வு வந்தா ஒன்றே ஒன்று நினைச்சுக்கொள்ளுங்க, நமக்குள்ள ஆவியானவர் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும் என்று கூப்பிடலைட்டாங்க. ஆண்டவர் பார்த்து 7ஆம் கட்டத்தில் கொடுத்தாரு. சவுளை கொடுத்தாரு. சவுளை வச்சு அதை செய்யணும் இதை செய்யணும். ஆண்டவர் எவ்வளவோ திங்கிங், எவ்வளவோ இதுகள், எவ்வளவோ பிளானிங் ஒன்றை கொடுத்தாரு. கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வாங்க. இங்க வந்தா சவுல் விளையாட்டு காட்டிட்டு. அப்ப சாமுவேல் வந்து நிக்கிறாரு ஆண்டவருக்கு முன்னால. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேலை பார்த்து, அவனை ராஜ்ய பாரத்தில் இருந்து அவனை நான் தள்ளிட்டேன். ஏன்னா ஆண்டவர் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அவனுக்குள்ள வேற விருப்பங்கள் வந்துட்டு, ஆசைகள் வந்துட்டு. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆசைகள் நம்ம இந்த பூமியோடு நின்றுடுது. ஆனா பரலோகம் நம்மை கொண்டு போவாது. அதான் சொல்லப்படுது, நாம எங்க சேர்க்கக்கூடாது, ஆவிக்குரிய பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அதுதான் நாம கொண்டு போவோம் அங்க. ஹல்லேலூயா. அப்ப வசனத்துக்கு நாம என்ன செய்யணும்? நாம 21 வசனத்துல கீழே சொல்லியிருக்கு, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நானும் நீங்களும் உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வு நமக்குள்ள வரவே கூடாது. உயர்வு தாழ்வு வரவே கூடாது. அவர் வசதியா இருக்கிறார், பணம் நல்லா பிளக்குது, அவர் காலம் வச்சுக்கிறார், நல்ல வசதியா இருக்கிறாரு என்று கீழே இருக்கிறவங்க தள்ளப்பாரு. அவனும் ஒரு நாளை திரும்பி வருவார். அவரே கிறிஸ்து தான் பிரகாசிக்கப்படும். அவனே அவருக்காகவும் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டிருக்காரு, நொறுக்கப்பட்டிருக்காரு, கடைசியில் ரத்தம் வரை சிக்கியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்படி நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்குமா இருந்தால் நாம சுவிசேஷம் சொல்ல வேண்டும். சுவிசேஷம் சொல்றது பொய் என்றுதான் சொல்லுவேன். உண்மையில உங்களோட உள்ளான இதயத்துல இந்த ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும், இந்த உலகத்துல பாவத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படணும் ஒரு ஆத்மா விரும்பிட்டு சொன்னா இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, என்ன காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். திருப்பிக் கொள்ளுங்க சங்கீத புஸ்தகம். சிலர் எல்லாம் என்ன பார்த்து முறாய்க்கிறீங்களன்னு மாத்திரம் தெரியுது. சொல்ல வந்ததை சொல்லாம போகுது. அடுத்த முறை எதிராட்டில் பிரச்சனை இல்லை. 15வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 15வது அதிகாரம், 5வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஆமென். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அப்ப நானும் நீங்களும் அசைக்கப்படணும் விரும்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, என்னால தெரிந்து கொள்ள பிள்ளைகள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆபிரகாம் ஒரு இடத்திலேயும் அசைக்கப்பட்டு போகலைங்க, ஒரு இடத்திலேயும் விழுந்து போகல. ஆபிரகாம் தான். அப்ப நான் நம்மளோட பேரை போட்டு நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, நான் தான்.
என்னோட தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. தேவன் எனக்குள்ள இருந்தா எங்களுக்கு வருகிற வருமானத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்து இன்னொரு வருமானத்தை நாம பார்க்க மாட்டோம், பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா தேவனுடைய பிள்ளை என்று சொல்றதுல வேஸ்ட், சொல்ல முடியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு ஆறு அதிகாரம் தந்ததை ஆண்டவர் கேட்கிறாரு. சங்கீத புஸ்தகத்துல இருந்து வாசிங்க. ஹல்லேலூயா. நான் சரியா நடந்தா இந்த வசனத்தையே போதிக்கலாம். நான் ஓய்வு நாள் ஆராதனையில கலந்து கொள்ளாம ஓய்வு நாளை பத்தி கலைக்க முடியாது. நான் என்னுடைய பணத்தை வட்டிக்கு கொடுத்து கொண்டு நான் வட்டிக்கு கொடுக்கிறத பற்றி கலைக்க முடியாது. நான் இதுல சரியா இருந்தோம் தான் இந்த வசனத்தை கலைக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிரமாணங்களை எடுத்துரைக்க யாருப்பா அதிகாரம் கொடுத்தது? ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த பெற்றுக்கொண்டவர்களான என்ன அர்த்தம்? இந்த வசனத்துக்கு நாம கீழ்ப்படிக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் கொடுத்து வாங்கல. இப்ப நாங்க வெளிநாட்டுக்கு வந்தோம்னா கொடுத்து வாங்குறோம், கொஞ்சம் கூட பிளாங்குதல் போட்டு. சரி, என்னத்துக்கு வச்சிருந்து சும்மா அடிப்பட்டிக்கு கிடக்காம சும்மா பேங்க்ல போட்டா, ஊர்ல பேங்க்ல போட்டா இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும். இங்க பேங்க்ல போட்டா அங்கட இன்ட்ரெஸ்ட் கொடுங்குவாங்க. ஹல்லேலூயா. எல்லா தமிழ் சொன்னதுக்கும் எங்களுடைய தமிழாக்களுக்கு நல்ல மைண்ட் வேலை உண்டு. எந்த விஷயத்துல? இந்த விஷயத்துல மணி விஷயத்துல நல்லா வேலை செய்யும். எப்ப இன்டர்நெட் அடிச்சடிச்சு பாக்குறது, எப்ப ஸ்ரீலங்கா மணி ஏறுது மேல ஏறுனோட அனுப்பிடுவாங்க. மணிக்கிராமம் அதோ இதோ தியாவோ எல்லாம் போயிடும், அங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவை வீடு வேணும், காணி வேணும், இல்லாதவங்க வாங்கணும், உங்களோட பிள்ளைங்களுக்கு சேர்க்கணும், கண்டிப்பா வேணும். ஆனா கொடுத்து வாங்காது. சரியா? அதான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி ஒரு காரியம் இருந்தா தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் அடுத்த காரியத்தை பார்க்க போகிறோம். எபேசியர்கள் என்ற புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். ஒவ்வொரு சம்பவம், ஒவ்வொரு செய்தி, ஆனால் நான் சுருக்கமா உங்களோட பயந்து கொண்டிருக்கிறேன். சுத்தாவியானவர் இடப்பட்டிருக்கிறார். திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரம் எபேசியர்கள் என்ற புஸ்தகம் 1 வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆண்டு சொல்ற சரியா புரியா? உங்களோட பெற்றோர் வாலிப பிள்ளைகள் கவனமாக கேளுங்க. அங்க இங்க பார்க்காதீங்க, போடுகளை நோண்டாதீங்க, தேவ செய்தியிலிருந்து வார்த்தையை கவனிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஆமாப்பா, இது நியாயம். உங்களுடைய பெற்றோர் ஒரு வாலிப பிள்ளைய பார்த்து போய் தண்ணி எடுத்துட்டு வா, சிகரெட் பத்திட்டு வா, அங்க இங்கெல்லாம் சுத்திட்டு டிஸ்கோ கிளப்புக்கு போயிட்டு வான்னு உங்களுடைய பெற்றோர் சொல்ல போறது இல்ல, நல்லதான் சொல்ல போறாங்க. ஹல்லேலூயா. எந்த பெற்றோரும் கெட்டதை சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய பெற்றோரே உங்களுக்கு நல்ல காரியங்களை சொல்லும் போது பரமபிதா அவர் நல்ல ஈவை கொடுக்க மாட்டாரா? அந்த ஈவை தாங்க கொடுத்திருக்கிறார் உங்களோட கையில. வாலிபனே, உன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவாய்? எத்தனையாம் அதிகாரத்தில் கிடக்கு சொல்லுங்க. வாலிப பிள்ளைகள் எங்க இருக்குது? எத்தனையாம் அதிகாரத்தில் இருக்கு? வசனம் சொல்ல விட எத்தனையாம் அதிகாரத்தில் இந்த புஸ்தகத்தில் இருக்கு? முடிச்சுவாங்க. சங்கீத புஸ்தகத்திலே இருக்கு. அதிகாரம் 119. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, வாலிபனே, உன் வழியை எத்தனால் சுத்தம் பண்ணுவாய்? உங்களுடைய வார்த்தையை நான் தருகிறேன். அந்த வார்த்தை தான் உங்களுடைய பெற்றோர் கூடாக வருகிறது. உங்களுடைய சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் மூலமாக, உங்களுடைய ஆவிக்குரிய தாய் மூலமாக வரும். ஹல்லேலூயா. வசனம் வருகிறது, பெற்றாருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கு, பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். அப்ப நாம ஜீவனோடு இருக்கணும், நீடித்த நாட்கள் வாழணும், நீடித்த காரியங்களை நாங்கள் நல்லவர் மற்றவர்கள் மத்தியிலே நல்ல பிள்ளைகளுடைய பேர் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பெற்றார்கள் மேலே இந்த ஞாயிற்றுக்கிழமை மாறான போவாட்டில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னா கேட்காது. அது என்ன பெற்றோராக இருந்தாலும் கேட்காது. தேவனுடைய சமூகத்தை கூடிக்குவா. அதே போல தேவனுடைய சமூகத்துக்கு தான் போக வேண்டும் என்று ஒரு பெற்றோர் வேண்டாம், கண்டிப்பா நீ வந்துதான் ஆகணும். அநேக
சபையில நான் இந்த செய்திகளை பூவ கேட்டிருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்ன கேட்டிருக்கேன். இப்ப அநேக நாட்களாக சில பைபிள்ல சில வார்த்தைகளை கேட்கிறது அரிதா இருக்கிறது. நிறைய செய்திகள் இடைக்கிட கேட்பேன். ஆனா அந்த செய்தியில் வருவது சரியான அரிதா இருக்குது. ஏன் வருதுன்னு சொல்லிக்கல, ஊழியக்கார போதிக்கிறதும் இல்லை, கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும் யாக்கோபினுடைய மகளுடைய பேர்? ஆமென், ஹalleluya. பிரதருக்கு தெரியும் யாக்கோபினுடைய 7வது பிறந்த மகள். ஹalleluya. அப்ப அந்த மகளை யாக்கோபு எப்படி வளர்த்தாருன்னு நமக்கு தெரியாது. படித்து பாருங்க, ஏதாவது புரியுதா? ஏதாவது ஆண்டவர் ஆவியானவர் சில உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்ப அந்த வாலிப பிள்ளை தகப்பனுடைய சொல்லியோ தாயினுடைய சொல்லியோ கேட்கல என்று அந்த வேதத்துல நான் வாசிச்சிருக்கேன். அதை கேட்காதனால அந்த பிள்ளை என்ன செய்திருக்கு? தேசத்து பெண்களை, அதாவது தன்னுடைய கூட்டாளிகளை கூட்டிக் கொண்டு வேற தேசத்துக்கு சுற்றுலாக்கு போயிருக்கு. வாக்கான்ஸுக்கு போயிருக்கு. வாக்கான்ஸ் போறாங்க. பெண்களா சேர்ந்து போறாங்க. பசங்க போனாலே பெருக்கிறது, பெண்கள் கூட்டமா போறாங்க. அங்க போய் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. தீட்டுப்பட்டுட்டாங்க. இப்ப இருக்கிற வாலிபர்கள் கவனமா இருக்கு. இது பொல்லாத காலம். இலங்கையில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. கேவலம் கேட்டு பாருங்க. இன்டர்நெட்டை திறந்தாலே தெரியுது, யூடியூப்பை திறந்தா தெரியுது. எல்லா விதமான காரியங்களும் திறந்து பாருங்க. இன்டர்நெட் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. நாம தான் சில பெற்றோர் வந்து தங்களுடைய பிள்ளைகளையே நாசமாக்குறார்கள். உண்மை அது. பிள்ளைகளாக கெட்டு போவதல்ல சில பிள்ளைகள். பிள்ளைகளை கெட்டுக்க பண்றதே பெற்றோர். ஏனென்றா சில அனுமதிகளை சீச்சி பிள்ளை கதை சொன்னா பிள்ளை கேட்காது, வேற முடிவுகள் தீர்மானம் எடுத்து. ஆண்டவர் சொல்றாரு, சிறு வயதில போதிக்கவை, அது முதிர் வயதிலே விடாது. 5ல விளையாது, 50ல விளையாது. பிள்ளையானாலும் சரி, அடி போடாடி சரி வராண்டு நீதிமொழிகள் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளை கவனம் பார்க்கணும். பிள்ளைகள் போடுற உடுப்பு கண்டிப்பா பார்க்கணும். பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகுதா, வெளியில போறாங்களா, எங்க போனாலும் நம்முடைய உடுப்பு காரியங்கள்ல கவனமா இருக்கணும். யாரோட சேர்ந்தது கவனமா இருக்கணும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா வாலிப கூட்டம் சொன்னா அது வாலிபருக்கு ஒரு கேம்ப் நடக்கும். 3 நாள் கேம்ப், 2 நாள் கேம்ப். அங்க என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது. அங்கேயே சாப்பாடு, அங்கேயே தூக்கம். என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பக்கம் போது பிறகு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவருக்கு தான் தெரியும். என்று சொன்னால் வாலிப பிரியாத்திலே ஒரு சிறுசிகள் என்று கர்த்தர் சொல்லிட்டார். கர்த்தரை மட்டும் நினைக்கிற பிள்ளை பெற்றோர் கணக்கி வீட்டில் இருக்கும். வெளியில போகாது என்றால் போகாது. இப்படித்தான் உடுப்பு போடுமானா இப்படித்தான் போடும். வாலிப ஆண் பிள்ளையா இருந்தா இப்படித்தான் இந்த இடத்துக்கு இத்தனை டைமுக்கு தம்பி வீட்டை வரணும்னா வரணும். இதான் பெற்றோர்கள் படிக்கிறது. நாமெல்லாம் இங்க பிரான்ஸுக்கு வரும்போது 23 வயசு முடிஞ்சு. 23 வயசு 1 மாசத்துல நான் இங்க வந்தேன். அப்ப கூட என்னுடைய சில முடிவுகளை நான் எடுக்க முடியாது. அம்மாவுக்கு கேட்காம சில முடிவு எடுக்கலாம். இப்ப எல்லாம் அங்க தங்களுக்கே துணியா திருறாங்க. 13, 14 வயசு, 15 வயசுலயே இப்ப காதல் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியல. தேவனுடைய சபையை ஆண்டவர் விசாரித்து கொண்டிருப்பார், சொல்லிக் கொண்டிருப்பார். நீ திருந்து, நீ இப்படி போவாத, அப்படி போவாதன்னு சொல்லிக் கொண்டுதான் இருப்பாரு. கேட்காத பட்சத்துல ஆண்டவர் அனுமதிச்சிருவார். ரோமர் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க, 1வது அதிகாரத்தில் எப்படி இருக்கு ரோமர். ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார், செய்யாத செய்யாத செய்யாத, போகாத போகாத, பார்க்காத பார்க்காத என்று. நாம கேட்கலையா, கர்த்தர் அதுக்கே அனுமதிப்பார். நீ செய்ய. ஆமா, நான் ஆம்பளை பிள்ளையை பெற்று வச்சுக்கிறேன், சிங்கக்குட்டியை பெற்று வச்சுக்கிறேன், பிரச்சனை இல்லை. சிங்கக்குட்டி என்ன போல, ஆம்பளை பிள்ளை என்ன போல. ஆம்பளை பிள்ளைக்கு மானம் இல்லையா? இருக்கு. எல்லாருக்கும் பொது. வாலிபர் ஆண்டவர் வாலிபர் பொதுவாக நினைக்கிறார். ஆண் பெண். ஹல்லேலூயா.
அப்படின்னு சொன்னா அப்ப இந்த வசனம் ஆண்டவர் பிள்ளைகள் சொல்லணும். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்றார், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் பாவம் என்று விபச்சாரம் செய்தாய்ச்சுன்னு ஆண்டவர் எழுதிட்டாரு. அப்ப ஆண்களுக்கு மாத்திரமா அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது, பெண்களுக்கும் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம மாத்தி பார்க்கணும். இந்த ஆண்களுக்கு தான் எழுதி இருக்குது. அப்ப நம்முடைய பிள்ளைகளை நாம சரியான முறையிலே அங்கே நடத்துறதுக்கு பெற்றோரும் இருக்க வேண்டும், பிள்ளைகளும் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும். நாம நினைச்ச நினைப்புக்கெல்லாம் நாம போக முடியாது. வாழ்வ பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும். தொடர்ந்து வாசிங்க 3வது வசனத்திலிருந்து. உன் தகப்பனையும் வளர்ப்பீர்களாக. இங்க பெற்றோருக்கு பிதாக்களை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலும். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சை எப்ப? இதான் அந்த பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையை பிள்ளைக்கு கொடுப்பது எப்ப? முதிர் வயதுல கொடுக்க முடியாது. பிள்ளை சின்ன வயசுல கொடுத்து கொண்டு வந்தா தான் கர்த்தருடைய சிச்சையில வளரும் பிள்ளை. சிச்சை அற்பமாண்டினால் பிரயோஜனமே இல்லை. அப்ப பிதாக்களை கவனமா நாம யோசிக்கணும். பெற்றோர் கவனமா பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். எப்ப? சின்ன வயசுல இருந்தே பிள்ளை இப்படித்தான் போடணும், இப்படித்தான் செய்யணும். ஒரு வாலிப பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் பெற்றோரோட வெளியில நடக்கிற விஷயத்தை வந்து கதைக்குதுன்னு சொன்னா அது உண்மையா பெஸ்ட். எந்த ஒரு விஷயத்த வெளியில நடக்கிற ஒரு விஷயத்த ஒரு வாலிப பிள்ளை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தன்னுடைய பெற்றோருக்கு மறைக்குதுன்னு சொன்னா பாவம் இருக்கு. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா நான் நேர்முகமாவே பார்த்திருக்கிறேன். அம்மா வாராது இந்த வேலையால பிள்ளைகள் அந்த எனக்கு சொல்றது எலி வந்து நெல்லி சாப்பிட்டு இருக்கும், நெல்லி குஞ்சுகள் எல்லாம் நெல்லி சாப்பிட்டு இருக்கும். பூனை சத்தம் கேட்டா இப்படி இருக்கு, சும்மா ஓடி இருக்கு. அதே போலதான் இப்பத்த பெற்றோர் சில பிள்ளைகளை வச்சிருக்காங்க. அப்பா வாடா சட்டி எல்லாம் கிட்டு நடக்கும், பிள்ளைகளுக்கு நடுக்கம். அப்படி வளர்த்தா பிள்ளைகள் கொஞ்ச நாளையில உதர தள்ளிப்பட்டு போகும். பிள்ளைகளை அன்பா இருக்கும். சில பிள்ளைகள் அப்பா வாரான்னு சொன்னா குதூகலம், அப்பா வாடா வீட்டு அப்பா வாடா, அம்மா வேலையில வாரா அம்மா வேலையில வாரா சந்தோஷம். சில பிள்ளைகள் அப்படி இல்லைங்க. சில பெற்றோரும் அப்படி இல்லை, சில பிள்ளைகளும் அப்படி இல்லை. என்னத்துக்கு? சரியான முறையில தேவனுடைய சிச்சையை போதிக்காமல் இருந்தது. சரியான முறையில் என்றதை விட சரியான வயசுல போதிக்காமல் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நாம பிள்ளைகளை சரியான முறையில வளர்க்கணும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை சரியா தான் வளர்த்தார். ஈசாக்கு சரியான முறையில வளர்த்தார். ஈசாக்கு இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஈசாக்கு அவர் பெண் கொள்றதுக்காக தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி விடுறாரு. அதுல வசனத்துல தன்னுடைய இனத்தால் அதில் சில பேர் கொஞ்சம் தவறாக சில புரிந்து கொள்கிறார்கள். ஆபிரகாம் ஜாதி பார்த்தாரு, சாதி பார்த்தாரு. இல்ல, ஆபிரகாம் தன்னோடு இணைந்த ஒரு ஆளை தான் பிடிச்சார். அதாவது வந்து தான் எப்படி இருக்கிற ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறனா அப்படி ஒரு பெண்ணை தான் நாங்க தேடப்பட்டது. சாதி பார்க்கல. ஹல்லேலூயா. ஆனா சபைக்குள்ளே பெல்லாம் அதெல்லாம் தலகரணம் வேண்டாக்குது. இருந்து எங்கேயாவது கல்யாணம் விட்ட போவாங்க, அதாவது வச்சிக்கப்பட்ட கல்யாணம் விட்டே போவாங்க. எதுக்கு போவாங்க? சாதி. அதான் நீதிமொழிகளை சொல்லப்படுது. கண் சாலை காட்டுறது, காலால காட்டுறது, கையால காட்டுறது இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுங்க. எல்லா ஆண்டும் சொல்லி தந்துருக்காரு. ஹல்லேலூயா. அப்ப இதுல விட்டோம் ஈசாக்கு. அப்ப ஈசாக்கை அவன் சரியான முறையில வளர்த்து சரியான முறையில அங்க ஈசாக்கு கூட தெரியாது பெண்ணை கொண்டு வந்தாச்சு. பெண்ணை கொண்டு வந்தாச்சு, ஈசாக்கு கூட தெரியாது. ஈசாக்கு அப்பதான் சொல்லப்படுது உனக்காக பார்த்தது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஈசாக்கை நேசிக்கிறான்னு வசனம் சொல்லுது. இங்க பார்த்தா நாம எல்லாம் அங்கெல்லாம் நேசிப்பட்டா அவ்வளவு ஒரு அன்பு கடல்கள். ஆண்டவர் எங்கள் மேல வச்ச அன்பை விட நாம என்னட்ட போய் தேடி வைக்கிறோம் அன்பு. அது பெரிய விலை மதிக்க முடியாத அன்பு. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்லித் தருது கட்டி கொண்டு நேசி, அவ்வளவுதான். அதுக்கு முதல் போனா அப்படி போகக்கூடாதுன்னு சொல்லுது.
நம்முடைய பிள்ளைகள் சரியான முறையில் இருக்கணும். வாலிப பிள்ளைகள் கவனமா இருக்கணும். சேர்ச்சில சில இடங்களை நான் பார்த்துக்கேன். சேர்ச்சில பார்த்தா நான் பரிசுத்தமா இருப்பாங்க. எங்கேயாச்சும் வெளியில பிக்னிக் போனா சரி ஒன்றோட நக்கல் அடிக்கிறது. சிஸ்டர் கண்மல திருச்சபையே பாஸ்டர் சொல்றாரு, அடிக்கடி சொல்ற வசனம் பாஸ்டர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சபை ஒரு குடும்பம். குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கிறோம்? அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரிகள். சபைக்குள்ள லவ் வரக்கூடாது. சபைக்குள்ள ஆணை பார்த்து பெண் கிண்டல் அடிக்கக்கூடாது, பெண்ணை பார்த்து ஆண் கிண்டல் அடிக்கக்கூடாது. இதை அடிச்சிங்கன்னா உங்களோட பரிசுத்தாவியார் வரீங்க. ஹல்லேலூயா. நீங்க சேர்த்துக்கு வர்றது வேஸ்ட். சிலர் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கு வந்தா இந்த நேரம் செடிமூலம் தட்டி வந்தா இருப்பாங்க. பெரிய பாடா இருப்பாங்க. தேவையில்லை. வெளிநடி ஒரு கல்வியை கொண்டு சூடாக்க தேவையில்லை. ஒரு பிளஸ் சூடாக்க தேவையில்லை. அதான் முதலே சொல்லிட்டேன். சொல்ல வந்ததை சொல்லிட்டு தான் போவேன். அடுத்த முறை எதிராட்டில் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம் செய்தி. திரும்பிக் கொள்ளுங்க. எபிரேயர்கள் இந்த புஸ்தகம் எபிரேயர்கள் இந்த புஸ்தகம் 12வது அதிகாரம் 5 வாசிங்க. கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரான கடிந்து கொள்ளும் போது அவர் சிட்சிக்கிறாரா, கண்டிக்கிறாரா, எச்சரிக்கிறாரா, சோர்ந்து போயிடாத. அது உன்னுடைய நல்லதுக்கு, என்னுடைய நல்லதுக்கு தான் ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. நாம சோர்ந்து போனோம்னு சொன்னா அப்பா சொல்லுவாரு, இந்த பொருள் தம்பி இப்ப இல்ல, இது அம்மா இது வேண்டாமா, இப்ப வேண்டாம், ஒரு கொஞ்ச நாள் போகட்டும், வாங்க வேண்டாம். நாம சோர்ந்துடக்கூடாது. உதாரணத்துக்கு நாம சோர்ந்தோம்னு சொன்னா என்னப்பா இந்த பிள்ளைக்கு நான் என்னுடைய நிலைமை எடுத்து சொல்லி என்ற பிள்ளை ஏற்றுக்கொள்ளுது இல்லையே. ஹல்லேலூயா. அப்ப அவர் சிட்சிக்கும் போது, கண்டிக்கும் போது நாம சோர்ந்துடக்கூடாது. அதான் நீ சங்கீத புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் என்னை தயவாய் குட்டினாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். தயவா குட்டினாலும் நான் சும்மா கையால குட்டல, வசனத்தினால சிட்சிக்கும் போது நான் அல்லல் தட்டுவதில்லை அந்த கையை. வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர் சிட்சித்து கண்டிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு சிட்சிக்கலையா? அவர் வார்த்தை மூலமா உங்களை கண்டிக்கலையா? போகாத, செய்யாத, பார்க்காத என்று சொல்லலையா? அவர் உங்களை நேசிக்கலையா? உங்களுடைய அம்மா அப்பா நீ வாரப்பா, ஒரு மாணவ பிள்ளை வருது, வீட்டை வருது, வெளியில போகுது, வருது போகுது, அம்மாவும் அப்பாவும் சகோதரர்களும் ஒரு பிள்ளைய கணக்கெடுக்கலையா? அந்த பிள்ளையில அன்பில்லைன்னு தான் அர்த்தம். உங்களோட பிள்ளையில சிஸ்டர் இருக்கா, உங்களோட பிள்ளையில அன்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பிள்ளைகளை காட்டுப்பீங்களா? பிள்ளை உங்களுக்கு சொல்லாம வெளியில போனா எங்க போற கேட்க மாட்டீங்களா? கண்டிப்பா கேட்பீங்க. அப்ப ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, உலகத்தில் இருக்க இந்த அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு நல்லதை செய்யும் போது பரம தகப்பன் உலகத்தை செய்வாரு. வசனம் சொல்றது, கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் தெரிந்து கொள்ளுகிற எந்த மகனை, சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்க புத்தி மறையை மறக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லி சொல்லி தருவாரு. கேட்ட வேண்டாம், எங்களுக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரத்துக்கு வாங்க. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. போதும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இது சும்மா வசனம் இல்லை. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகள் எவைகளோ இவைகளை கை கொள்ளுகிறவனே. ஹல்லேலூயா. அப்ப இது தீர்க்க தரிசன புத்தகம். அப்ப இந்த புத்தகத்தை நாம இந்த பைபிள்ல இருக்கிற அத்தனை வசனத்தை நாம பார்க்கணும், புரிஞ்சு கொள்ளணும். நம்மால புரிஞ்சு கொள்ளலையா? ஆவியானவர் வைத்திருக்கிறாரு. மந்திரிக்கு புரியல,
ஆவியானவர் பிலிப்பை கொண்டு வரணும். அதே போல நமக்கு புரியாட்டி ஆவியானவர் ஆட்களை வச்சிருக்கிறாரு கட்டி துணத்துறதுக்கு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? யாராவது சொல்லுங்க. முடிக்கப்படும் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது. ஆனா சிலருக்கு கேட்க போயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். சங்கீத புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு போதும். இங்க அந்நிய தெய்வம் என்று நாங்கள் எங்க போறோம், எந்த கோயிலுக்கு போறோம்? இன்றைக்கு சிவன் கோயில், இன்றைக்கு தேர்தல் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் நல்லா யூடியூப் பார்த்துட்டாங்க, யூடியூப் ஓடுவோம். ஆண்டவர் அதான் சொல்லுது, வசனம் சொல்லுது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு வேதனைகள் பெருகும். வேதனை பெருகும் நம்ம வசனம் சொல்லல, வசனத்தை நாம வடிவா புரிஞ்சுக்கணும். வேதனைகள் பெருகும் தன்மை. அப்ப நாம தேவனுடைய சமூகத்துக்கு தானே வாரோம், விக்கிர கோயில்களுக்கு நாம போறோம் இல்லையே. அப்ப நாம இந்த வசனத்துல இருந்து தப்பிச்சிட்டோம், இந்த வசனத்துக்கு நாம உடனாளிகள் இல்லை, கடனாளிகள் இல்லை நாம நினைக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுவது நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு, அதாவது அந்நிய தேவன் நாம போய் விக்கிறதுக்கு முன்னாடி வணங்குறோமே, அதுதான் வைக்கிறோம் இல்ல. நாம எது எல்லாத்தையும் ஆண்டவரை விட முதன்மையாக கொண்ட வச்சிருக்கிறோம் பாருங்க, அதுதான் நமக்கு நிக்கிறது. சிலருக்கு கர்த்தர் முக்கியம் இல்ல, அவங்களுக்கு கொடுத்த வசதி தான் முக்கியம், அதுதான் நிக்கிறது. அதுதான் நிக்கிறோம். நம்ம விட ஒரு ஆளை கூடுதல், ஆண்டவரை விட ஒரு ஆளை கூட நேசிக்கிறோம் பாருங்க, அதான் நிக்கிறது. இப்பவும் பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, பெரிய பெரிய காரியங்கள்லாம் செய்வாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்ன வச்சிருந்த அந்த சின்ன சின்ன சிறுவங்கள், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் வச்சிருக்காங்க வீட்டில். அது சாத்தான், அது சாத்தானுடைய கிரியை. நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுறீங்க வாய் வார்த்தையாக. ஆனா கர்த்தர் சொல்லுறாரு, நமக்கு ஒரு பொருள் கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னா வச்சிடணும். அங்கால வீட்டுல எதுவுமே இருக்கக்கூடாது, எதுவுமே அது இது எனக்கு தானே உதவாது. அப்ப அவங்களுக்கு உதவும், யாருக்கு? விக்கிர ஆராதனை செய்யறவங்களுக்கு உதவும் மட்டும் நாம கொண்டு கொடுக்கவும் கூடாது. உதாரணத்துக்கு இது ஒரு விக்கிர படம் வையுங்க, இது எந்த பாக்கெட்ல இருந்தது, இப்ப ரட்சிப்பை பெற்றுட்டேன், இந்த விக்கிரக பணத்தை விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்கள்ட்ட நான் கொடுக்க கூடாது. ஒன்று கிழித்தறியோடும் இல்லைன்னா இருக்கிறது. ஏன்னு சொன்னா அவனுக்காக எப்படி ஜெபிப்பேன், எப்படி ஜெபிக்க முடியும் அவனுக்காக, ரட்சிப்புக்காக? ஹல்லேலூயா. அப்ப நமக்கு எதெல்லாம் பெருசா தோணுதோ அதெல்லாம் விக்கிரகம். வீடுகளில் நாம சரியான முறையில பாதுகாக்கணும். வீடு முக்கியம், அது நம்முடைய கர்த்தர் உலாவுற பாளையம் என்று சொல்லப்படுது. வீட்டில சும்மா சுத்தமா இருக்கணும், வீடு நேரம் கிளீனா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல, கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல, நாங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த ஆலயம் பரிசுத்தமா இருக்கணும் என்றது போல நாம் வாழுகிற அந்த பாளையமும் பரிசுத்தமா இருக்கணும். சில பேர் உண்டவனா காலை வைக்கிறாரு அவ்வளவுக்கு. சில பேரை விட்ட போனா என்ன சொல்றது, சொச்சு கலட்டிட்டு போகலாம். சொச்சு கலட்டிட்டு போயிட்டா வெள்ளக்கால் கலப்பா வந்து ஊர்ல தான் மண்ணு கதை ஐயா வீட்டுக்குள்ள சப்பந்தமா தெரியல செல்போனா அப்படி என்னோட வீட்டுக்குள்ள வெறுப்பானோட போயிட்டா கலப்பா வந்திருப்பார். அவ்வளவு பரிசுத்தம். நாம உலாவுகிற பாளைய, கர்த்தர் உலாவுகிற பாளையத்தை நாம், அதாவது வீட்டை நீட்டா வச்சிருக்கோம். ஹல்லேலூயா. அப்ப அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை இருக்குது. அப்ப அந்த வேதனையிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாக்கப்படணும்னு சொன்னா சில சில காரியங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் வீட்டிலே பெற்றுக்க கூடாது,
நம்முடைய வாழ்க்கையை பெற்றிருக்கிறார். ஹalleluya. தூக்கி எல்லாத்தையும் எறிஞ்சவன்னு சொன்னா கர்த்தர்களுக்கு சுதந்திரத்தை தருவார், சுதந்திரத்தில் ஒரு பங்கை தருவார். ஹalleluya. இன்னொரு வாசகத்தை நாங்க பார்த்து முடிக்க போறோம். 81வது சங்கீதத்துக்குடியாக சில நெளிகிறீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க இருக்கிறதுக்கு. சரி, முடிக்க போறோம். 81வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு வாசிங்க. உங்களுக்குள் வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். வேண்டாம். ஏன்னு சொன்னா எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தினது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். என்னுடைய அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அதே போல உங்களுடைய சகோதரம், என்னுடைய சகோதரம், உலகத்தில் இருக்கிறவர்கள் யாரும் எனக்காக உங்களுக்காக ரத்தம் சிந்தது தேவன் மாத்திரமே ரத்தம் சிந்தினார். ஹல்லேலூயா. அப்ப நமக்காக ரத்தம் சிந்தின தேவன் தான் நாம முதலிடம் வைக்க வேண்டும். அதான் நாங்க சொல்லப்படுறது 16வது அதிகாரத்தில் நாங்க பார்த்தோம்ல, 16வது அதிகாரத்தில் நாங்க பார்த்தோம். அங்கே கீழே சொல்லப்படுறது, அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன், அவர் நாமங்களை என் உதடுகளை நான் உச்சரிக்கவும் மாட்டேன். சில வார்த்தைகளை போதிக்கும் போது சில நாமங்களை சொல்ல வேண்டி இருக்குது. ஆண்டு சொல்லக்கூடாது, சில இடங்கள்ல சொல்ல வேண்டி இருக்கு. இப்படித்தான் இப்படித்தான். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னு சொன்னா நாம எல்லாருக்குமே தெரியும். அது எண்ணி முடியாத அதிசயம், எண்ணி முடியாத பாக்கியம். ஆபிரகாம் சந்ததி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தையே ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்ப நாம எத்தனையோ பேர் நாம சாகு மட்டும் இன்னும் எத்தனை சந்ததி வந்தாலும் ஆபிரகாமுடைய பேர் மறக்கப்பட்டு போவதில்லை. ஏன்? அவன் அந்த காலத்திலே தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தது நிமித்தம் இந்த காலத்திலே இல்லை, எந்த காலத்திலேயும் அவருடைய பேர் மங்கி போவதில்லை. அதே போல என்னுடைய பேர், எனக்கு பின்வருகிற சந்ததியுடைய பேர்கள் மங்காமலும் நல்லவனுடைய பேர் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் நானும் நீங்களும் வாழ்ந்தாத்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அநேக இன்னும் தியானிச்சா இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. ஒரு சில காரியத்தை தான் இன்றைக்கு நான் ஆவியாளர் நமக்கு கற்றுத் தந்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னும் அநேகத்தை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தினம் தினம் ஆராய்ச்சி பாருங்க, மனம் திரும்புங்க, தேவனோட உறவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை